டேய் தவன் கடந்து வயிற்றுல 10 மாசம் குழந்தைய பெத்து சுமந்து இது மாதிரி நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்கடா. அப்படிப்பட்ட அந்த ப்ரொடியூசர் எங்கட கண்ணுல தண்ணி கூட வரல. ஒரே ஒரு ஸ்லேட்ல பேப்பர் எழுதி அறிக்கை விடுறான் ப்ரொடியூசரு. அதேதான் திருப்பி திருப்பி வந்து திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்க எல்லாருமே இங்க இருக்கிற முக்காவாசி பேர் வந்து அவங்களோட திட்டத்துல இருந்து தான் படிச்சது வந்தது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுதான் மேல வந்திருக்குது. மசகுட்டி அடுத்து பெரம்பூர் ஸ்பீச் 250 கோடி சொத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன், இந்த தேர்தல் வந்து ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான வாய்ப்பை விட்டுறாதீங்க, உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன், வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க, நன்றி வணக்கம். தானடா ஏய் அவனே இப்படித்தான்டா பேசுறான் மேடையில. அன்னைக்கு நான் எடுத்து போட்டேன், நீ பாக்கல? உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், 300 கோடி ரூபாய் பணத்தை சொத்தை விட்டுட்டு, இது நான் சொத்துன்ற சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். 300 கோடி ரூபாய் சம்பளமா, ஆனா 410 கோடி தான் சொத்தான். அதுதான் என்ன மக்களே பாத்துங்க, அவன் டைலாக் நானே பேசுறேன். இவ்வளவு நாளா பரவாயில்ல, அவன் டைலாக் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப அவன் டைலாக் சொல்றதுக்கு அவன் வர மாட்டான். அவனுக்கு ஒரு டூப்பு, அதுவே ஒரு டூப்பு, அதுக்கு ஒரு டூப்பு, சிலைய போட்டு மாலை போட்டு கூட்டுறது. டேய் செத்தவனு தாண்டா செலவு வைப்பானுங்க, லூசு கம்யூனிட்டிங்களா, அறிவு இருக்கிறாங்களா? தற்கொலைன்னு சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கு. சரி அது கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஒருத்தவன் விவேக் படத்துல 2 படத்துல விவேக் இன்ட்ரோடக்ஷன் எங்க தெரியுமா இருக்கும்? விவேக் வேலை தேடிட்டு வருவாரு, விவேக் வேலை தேடிட்டு வருவாரு, டிரைனேஜுக்குள்ள விழுந்துருவாப்ல. டிரைனேஜுக்குள்ள விழுந்த உடனே டக்குன்னு இப்படி ஏற்றி தூக்குவாங்க. இன்னொரு படத்துல எம் குமரன் மகாலட்சுமி அப்படிதான், சார் இங்க பயங்கர டிராபிக்கா இருக்கு, அவ்வளவுதானே, எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும். டிரைனேஜுக்குள்ள விழுவாப்புல, விழுந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மேல இருந்து இப்படி ஏந்திரிப்பாப்புல, ஏந்திரிச்சு உள்ள ஒரு நான் அடிக்கடி வரது பார்த்துட்டு உள்ள ஒரு நாயர் டீ கடையே போட்டாரு தெரியுமா உங்களுக்கு அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் சாரு என்ன பண்ணுவாருன்னா, இவனுக்கு இப்ப ஷார்ட் கட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். இல்ல எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வாங்கி கொடுத்துருங்க. உட்கார்ந்தா வழியா, படுத்தா வழியா, நின்னா வழியா, ஓடனா வழியா, எங்க வழி? வழியோட வந்திருக்கான், வழியோட வந்திருக்கான். அவன் புள்ள பெற்றிருக்கான். உங்களுக்கு புரியுதா? 2 விஷயம். ஒண்ணு, அவன் புள்ள பெற்றிருக்கணும். 10 மாசம் சுமந்து பெத்து இருந்தா வழி தெரியும் சொல்லலாம். அது அவன் சொல்ல மாட்டான், சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலிக்கான் தோல் வச்சிருக்கிறாங்க, அவன் தான் அந்த எல்லாம் அவனுக்கு அதுதாங்க வலி எடுக்கிறது போல இருக்கு. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் அவனும் சுகர் வேற பயலுக்கு, ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிடு அவன் போகணும் போல இருக்கு சுச்சு. சரியா? சிலிக்கான் தோல் வலிக்குது போல, அதைதான் வலியை தாங்கிட்டு இருக்கிறேன்றான். வெயில் காலம் வர ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு போல இருக்கு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தன் ஷார்ட் ரூட் வந்தான் சொன்னீங்க இல்லையா, அவன் ஒருத்தன் சாக்கடை குச்சாம இருக்க, அவனுக்கு உடம்பு சரியில்லாம சீக்கிரமா ஒருத்தன் பேட்டி கொடுத்தான், நான் இந்த வழிக்கா போந்து அந்த வழிக்கா வந்தேன். எங்கடா வந்த? சாக்கடை தான் நீந்தி வந்தேன். அவனுக்கு வியாதி வந்துரும் பாருங்க, கொட்டி செத்துருவான். மெட்ராஸ் கேக்குதா? என்ன மெட்ராஸ் வடநாட்டுக்காரெல்லாம் போட்டு இந்த கிழிக்கிறான், அசிங்கசியமா எழுதுறான், 100 பேர் அடிக்கிறவங்க எல்லாம் ஒரே ஒரு பூவை பார்த்துட்டு ஓடுறான் அப்படின்னு போட்டு பொழக்கிறானுங்க வடநாட்டுல. நீங்களும் மென்ஷன் பண்ணிருக்கீங்க மெட்ராஸ், அதுக்காக தான் சொன்னேன். ஆமா ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங் அவன் தான். நேத்து நான் தான் கட் பண்ணி போட்டேன். பெரிய பெரிய ஐடி 800 இல்ல 800K இல்ல பெரிய பெரிய ஐடி தான் கிண்டல் பண்றானுங்க அவனை. இல்ல நார்த் இந்தியா மீடியாலயே அவன் டம்மின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த முதல்ல சவுண்ட் கேக்குது லேப்டாப்ல. இன்னைக்கு ஃபுல்லா இவன் தான் ட்ரோல் மெட்டீரியல். இந்தியா டுடே வந்து நார்மலா வேற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புவாங்க, அதுக்கு தனியா அங்க ரிப்போர்ட் பண்றவங்க ஒரு ஆளு, இங்க ஆங்கரிங் ஒரு ஆள் இருக்கும் பொதுவா இந்தியா டுடேல. ஓகேவா? ஆனா ஆங்கரிங் பண்ற அந்த பொண்ணையே கொண்டு வந்து களத்துல இறக்கிருக்கிறாங்க. அந்த பொண்ணே உள்ள இறங்கி கலாயுது, ஏமா கை குழந்தை வரியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைக்கா, அதெல்லாம் சேஃப்டியா வந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைக்கா, அதெல்லாம் நல்லாங்க பத்திரமா சேஃப்டியா ஆயிரும். எருமை, கை குழந்தைய கூட்டிட்டு வரியே, உனக்கு அறிவு இருக்கா எருமை அப்படின்னு டீசெண்டா கேக்குது. மறுபடியும் அது என்ன சொல்லுது? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நாங்களாம் நல்லா வந்து சேஃப்டி ஆயிடுவோம், அண்ணன் இருக்கும் போதே ஒன்னும் கவலை இல்லக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுங்க. இல்ல அது அவன் போட்டிருக்கான், மேன் ஹூ ஃபைட்ஸ் 1000 ஆஃப் வில்லன்ஸ் இன் ரியல் இயர் ரன்னிங் அவே லைக் கவர்ட்ஸ் இன் ரியல். எப்படி போட்டிருக்கான் பாருங்க. இப்ப முக்கியமான மேட்டருக்கு ஒண்ணு வருவோமா? இப்ப முக்கியமான ஒரு இல்ல கபிலன் ப்ரோ, நான் உங்களுக்கு முக்கியமான மேட்டர் சொல்லதான் வந்தேன். என்னது? ஆக்சுவலா அவன் பூவை தூக்கி போட்ட உடனே அவன் ஓடின காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
பூக்குள்ள பாம்பு ஏதாவது ஒண்ணு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் இல்ல. Y+ செக்யூரிட்டி யாரால வாங்கினா? உங்களால தான். முட்டாடிக்க வராங்கன்னு பயந்துட்டான். அவனுக்கு இன்னும் அந்த நைட் மேர் இருக்கு. சரி, இப்ப முக்கியமான ஒரு மேட்டர் பேசணும். அதாவது மக்களே, தூத்துக்குடி எங்க அக்கா இருக்கிறாங்கல்ல, எங்க தூத்துக்குடி அக்கா நேத்து கட்சியில சேர்ந்திருக்கிறாங்களே, அதை பத்தி இன்னைக்கு டிவிக்கு கட்சிக்காரங்க தயவு செஞ்சு மேல வந்து பேசுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் கனிமொழி முன்னாடி போய் சேர்ந்திருக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், டேய் அந்த அம்மா நின்னா ஜெயிக்குண்டா, அதை ஒழுங்கா கட்சியில உள்ள போட்டு நீ மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்தினா பொழைச்ச அப்படின்னு நான் சொன்னேன். கேட்டானுங்களா? கேட்கலையே. என்ன பண்றது, தாவைக்கால இருந்து கூப்பிட்டுதான் கட்சி நடத்த கட்டாயம் வந்துச்சு திமுக. அது பாவம். இல்ல கபிலம் ப்ரோ, இவன் அந்த ஒருத்தன் கேட்டீங்களே விஜய் என்ன அதுக்கு தூத்துக்குடிய சொல்லுவான்னு நினைச்சேன். ஒருத்தர் இப்ப பாயிண்டர் போட்டு பேசினார், நீங்க கவனிக்கலாம். இப்ப பாருங்க, டிவிகேல இருக்கிற கட்சிங்க எடுத்து போட்டுதான் டிஎம்கே கட்சி நடத்த வேண்டியதா இருக்கான். சரி, அப்ப டிஎம்கேலயும் இப்ப நான் கேக்குற கேள்வி கரெக்டா நீ பதில் சொல்லணும். 54 பேரை மற்ற கட்சியில இருந்து கொண்டு வந்து உன் கட்சியில சேர்த்து சீட்டு கொடுத்துருக்கீங்களே, அப்ப நீங்க யாரை நம்பி சீட்டு நீங்க அரசியல் நடத்துறீங்க? பிஜேபி நம்பியா? சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர் இல்ல சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர் பிளாக் பேந்தர் 10 அமைச்சர்கள் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க. பிளாக் பேந்தர் தெரியுமா உங்களுக்கு? அதிமுக இருந்து போனதாண்டா பைத்தியம். இந்த மாதிரி அதிமுகவே எங்கள் தாண்டா. அதிமுக எங்க திமுகல இருந்து போச்சு? தெரியல பழக. இல்ல பிளாக் பேந்தர் 70 வருஷம் கட்சி. அதிமுக எங்கேருந்து வந்துச்சு? எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தாரு? அதிமுக ஒரு தனி கட்சியா? அது வந்தாலும் வந்துச்சு எருமை. எம்ஜிஆர் எங்கேருந்து கட்சி ஆரம்பிச்சாரு? நேரா ஒரு அதிமுக கட்சி டெவலப் பண்ணாரா? எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இருந்தாலுமே அது ஒரு தனி கட்சி. இருந்தாலுமே ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரெண்டுமே வேற வேற கட்சி. அப்படி ஒரே கட்சியா இருந்தா ரெண்டும் ஒன்னா எதுக்கு ரெண்டு கட்சி? இந்த தெரியும், வேற வேற கட்சி தான். எந்த கட்சியில இருந்து போனவங்க திரும்ப எங்க கட்சிக்கு வராங்க. ஆனா உன் கட்சி அப்படி இல்ல. 70 வருஷம் கட்சி அந்த நிலைமைதான்யா. உங்க 70 வருஷம் கட்சியே 10 அமைச்சரை வெளி கட்சியில இருந்து எடுத்து நேத்து நாங்க கட்சி ஆரம்பிச்சா நாங்க 3 வருஷம் கட்சி. நாங்க மத்த கட்சியில இருந்து நாங்க வேட்பாளர்கள தப்பு இல்ல பேசலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வரேன்டா. 234 தொகுதியில ஒரு தொகுதியில வேட்பாளர் ஓடி போயிட்டாங்க. 70 வருஷம் கட்சியே அந்த நிலைமையில கேள்றா மயிரு. 234 தொகுதியில ஒரு தொகுதியில வேட்பாளர் காணாம போயிட்டானே, அது என்ன கதை? நாங்களாம் நிறைய பேர் வந்து விலைக்கு வாங்குவானுங்க நினைச்சேன். ஒருத்தர் தானே போயிருக்காரு. ஒண்ணே வாபஸ் வாங்கணும், இல்ல நிக்கிறேன்னு சொல்லணும், இல்ல நிக்கலன்னு சொல்லணும். ஒருத்தவன் தலைமறைவானானே டிவிகேல, அவனை இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்காங்களே. நேற்று ஆதவர்ஜனா கூட என்ன சொல்றான், இதுக்கு திமுக தான் காரணம்ன்றான். டேய், உன் கட்சியில ஒருத்தன் ஓடி போனதுக்கு அவன் எப்படா காரணமா இருப்பான்? தெரியல, எடப்பாடின்னு தான் சொன்னாரு. அதிமுக தான் சொன்னாரு நினைக்கிறேன். திமுகன்னு சொல்லல சொன்னா அவன். சரி, திமுக சரியில்லைன்னு சொல்லுதுன்னு கட்சி எந்த கட்சியில இருந்து போனாங்க? எந்த கட்சியில இருந்து போனாங்க? திமுக அவங்க யாரு? இல்ல திமுக ஏதோ கருணாநிதி வந்து உருவாக்குன கட்சி மாதிரி பேசுறீங்க. திமுக சரியில்லைன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் நீ திமுகவை கம்பேர் பண்ணாத. நீங்க என்னடா வந்து திமுக சரியில்லைன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு திமுக சரியில்லைன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ உருவாக்குன கட்சியில எடப்பாடி இருக்கான்னு நீ அப்படியே மாதிரி பேசணும்.
திமுக யாரு உருவாக்குன கட்சி? இப்ப எம்ஜிஆர் உருவாக்குன கட்சியில எடப்பாடி இருக்கான் அப்படின்னு பேசு. எடப்பாடி இருக்கான். உங்க மாதிரி குடும்பமா வரலையா அவனுங்க? அவனுக்கு உங்க மாதிரி குடும்பமா வரலையா? டைவர்ஸ் பண்ணிட்டு போச்சுன்னா அதுக்கு நாங்க உனக்கு குடும்பம் இல்லைன்னா உன் தலைவனுக்கு குடும்பம் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? மாமா அமைச்சர், இன்னொரு மாமா வந்து இன்னொரு மாப்பிள்ள வந்து கிச்சன் கேபினெட் நடத்திட்டு இருப்பாரு. குடும்பமா வந்து ஆட்சி நடத்திட்டு ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான், ஒருத்தன் வந்து பெண் மீடியாவை வச்சு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவான், அவன் கடைசி வரைக்கும் யார் பேசுறதுன்னு கேட்க பதில் சொல்ல மாட்டான். அப்படியே ஹோல்ட் பண்ணி இல்ல ஒரு குடும்பமே தமிழ்நாட்டுல போட்டி அத்தை வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை வந்து எம்பிஆர் வெளில தள்ளி விட்டுருவேன். எப்படி வசதி? மாப்பிள்ள வந்து இது கேக்குறது பயமா இருக்கா? விஜய் சரியான ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தானா எங்க இப்ப இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் அரசியலுக்கு வரமாட்டான்னு சொல்லிருக்கானா? இதெல்லாம் வந்து ஒழுங்கா ஏர்மைக்கு பிறந்த பெருமை. இப்ப நான் கேக்குற பதில் சொல். என் புள்ளையா என் பொண்ணோ என் பொண்டாட்டியோ அவனுக்கு குடும்பம் இல்லைன்னா எங்களை பார்த்து எதுக்கு வைத்தறிச்சல் பேருனா? அதுக்கிட்டு நான் 3 பொண்டாட்டியா கட்டுன்னு இருப்பாங்க. 3 பொண்டாட்டி கட்டினே அவங்க பொக்கிற பிள்ளைக்கு எல்லாம் வந்து பதவி கொடுத்துட்டு இருப்பாங்க. விஜய்க்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு? விஜய்க்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு? 3 பொண்டாட்டி கட்டி நான் சொல்றேன் வரேன் சார். எல்லாமே ஆம்பளை பொண்டாட்டி. ஜெகதீஷ், புசி ஆனந்த், அவன் சிபி சக்கரவர்த்தி. இருங்க கட்டதர ஒரு நிமிஷம் இருங்க. நான் உனக்கு ஆம்பளை பொண்டாட்டி பொம்பளை பொண்டாட்டி ரெண்டா பிரிக்கிறேன். விஜய்க்கு ரெண்டா பிரிக்கணும். ஆம்பளை பொண்டாட்டில 3 பேர் 4 பேர் இருக்கிறான். யாரு? புசி ஆனந்த், ஜெகதீஷ், பிஸ்மி, என்ன பாண்டா, இந்த மாதிரி 4 பொண்டாட்டி இருக்கு ஆம்பளை பொண்டாட்டில. அவனுக்கு பொம்பளை பொண்டாட்டில 2 பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டின்னு சொல்லி நான் விஜய் பத்தி பேசிட்டு இருக்கிறேன்டா. பிங்க் மேன நீ என்ன சொன்ன? கலைஞருக்கு 3 பொண்டாட்டி என்ன? ஆனா திரிஷா யாரு? இப்போ திரிஷா யாரா? இல்ல திரிஷாவுக்கு வந்து விஜய் 4வது, விஜய்க்கு திரிஷா 2வது. உனக்கு இவன் எத்தனாவது? 7வது. டேய் உனக்கு இவன் எத்தனாவது? 3வது. இல்ல 4வதா வாக்கப்பட்டுட்டு உனக்கு வாய் மசுறு. 4வதா கட்டிட்டு அப்பாட்டி பையன் வந்து முதலமைச்சரா இருக்கான். வந்து பேசலாமாடா? பேசுறீங்களாடா? கேக்குது. சன் பிக்சர்ஸ்ல படம் நடிச்சு அந்த பிளாக் மணிய சம்பளமா வாங்கும்போது திமுக குடும்பம் பத்தி தெரியலையே. அப்ப மட்டும் விளக்கண்ணையும் சக்கரையும் கையில வச்சிருந்தாரு. கருணாநிதி குடும்பத்துக்கு தெரியல விஜய் வச்சு படம் எடுக்கும் போது விஜய் தான் நடிக்கணும்ட்டு விஜய் ஃபர்ஸ்ட் படம் எப்படிக்கு வந்து எடுத்தீங்க? நீங்க பெரிய படம் சொல்லிட்டு அரசியல் வந்தவொடனே இவங்க வந்து எடுத்து வாயில வச்சுப்பாங்க. அந்த படமே ஓடலடா. அந்த தற்கொலை நடிக்க மாட்டேன்னு சொன்னானே. படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னானே. என்னடா படம் நடிக்க போறேன்னு நடிக்கிறான். ட்ரிகர் ஆகாதீங்க. ட்ரிகர் அதெல்லாம் ஃபேக் நியூஸ். வேற ஏதாச்சும் நடிச்சிட்டானா? இல்ல அவன் மறுபடியும் படம் நடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானா நீ செத்துறியா? அப்படி நடிக்கலன்னா நீ தூக்க மாட்டேங்கிறியா? அப்ப சேலஞ்சு. மக்களே பாத்துங்க, இவன் மறுபடியும் அவன் படம் நடிக்கிற அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு இவனை எங்கேயாச்சும் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இவனை கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. யாருக்கிட்டனா கூட்டணி வைப்பான்னு சேலஞ்ச் பண்ண. அந்த சேலஞ்ச் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? இவரு சொல்லுவாரா? இவரு தேர்தல் அதிகாரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்.
இருங்க கட்டத்தோட மயிறு இருறா. இவரு தேர்தல் அதிகாரிகிட்ட போயிட்டு அழகா கம்ப்ளைண்ட் பண்ணுவாராம், அதிகாரி சரியில்லைன்னு. உடனே அந்த அதிகாரியை மாத்துவாங்களாம். இவரு போய் விசில் சின்னம் கேட்பாராம், உடனே மறுப்பு சொல்லாம விசில் சின்னத்தை கொடுத்துருவாங்களாம். அடுத்தது இவரு போய் 9 மணி நேரம் பர்மிஷன் கேட்பாராம். இவருக்கு கரெக்டாம இவருக்கு கேம்பெயின் பண்றதுக்கு 9 நேரம் பர்மிஷன். ஆனா இவர் போய் ஊர் சுத்திட்டு ரோட் ஷோ ஆட்டிட்டு வருவாராம் போயிட்டு. கபிலா, நான் ஒன்னே ஒரு சவால் விட்டுறேன். பயப்படுறான் சென்சார் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கபிலன். அப்ப சென்சார் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? பகவான் கேசரிக்கு 2 வாட்டியா கொடுப்பாங்க. உதயநிதி நடிச்ச படமா? அசிங்கமா ஒண்ணு கேட்டுருவேன். நான் ஒன்னே ஒண்ணு தான் கேக்குறேன், டீசெண்டா கேக்குறேன். அவன் சர்டிபிகேட் அவன் கொடுக்கறது முன்னாடி என்ன மயிருக்கு நீ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போன? ஏன்னா அவன் சர்டிபிகேட் தர மாட்டான்னு தெரியும். அவன் 3 நாளோ 4 நாளோ எடுத்து கொடுப்பான். விஜய் என்ன பெரிய மயிராக்கு 2 வாட்டியாடா சென்சார் சர்டிபிகேட் கூட மயிரானா? ரஜினி படத்துக்கே 2 நாள் 3 நாள் இழுத்தடிப்பான்டா மயிரு. ஏன் வெயிட் பண்ண மாட்டியா? என்ன மயிருக்கு நீ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போன? சரி, மறுபடியும் ஏன் கோர்ட்டுக்கு ஏன் மறுபடியும் நீ மேல்முறையீடு பண்ண வேண்டியது? ஏன் மறுபடியும் வாபஸ் வாங்கினா? எதுக்கு நீ மறுபடியும் போய் சென்சார் போட்டுக்கிட்டு போன? அதெல்லாம் நிறைய வந்து டெக்னிக்கல் வச்சு விட்டு போய் கேக்குறேன், பதில் சொல்லு. பராசக்திக்கு எப்படி கொடுத்தாங்க? பராசக்தி நின்னு பொறுமையா சர்டிபிகேட் வாங்கினா, அதே மாதிரி வாங்கினா. உன்ன மாதிரி கேஸ் எடுத்து ஓடுனானா? உன்ன மாதிரி கோர்ட்டுக்கு ஓடுனான் அவன். இரு மோடி தான் வந்து இந்தி திணிக்கிறாருன்னு சொல்லிட்டு தைரியமான ஆம்பளையா இருந்தா, விஜய் ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவனா இருந்தானா நீ பிஜேபி எழுத்து பேசுனியா? இரியா, மோடி தான் பிஜேபி எழுத்து பேசினானா? விஜய் ஒரு ஆம்பளையா? இரு மோடி கூடயும் போயிட்டு கொண்டாடுனானுங்க பத்தியா ரெஜெயின்ட் டீம். இதெல்லாம் இல்ல இருங்களேன். ஆதவர்ஜுனா சொல்றான் கரெக்டா, எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலின். ஏன் இது ஏன் விஜய் சொல்ல மாட்டா? காரைக்குடிக்கு போனான்ல, ஏன் அதை சொல்ல வேண்டியது தானே மீட்டிங்ல? ஏன் அவ்வளவு பயம்? அது வந்து இல்ல ஆதவ சொல்லிட்டாங்க. எல்லாமே விஜய் சொல்லணும் எதிர்பார்க்காதீங்க. எங்கனாலும் போய் வாய் வைப்பான்டா. எல்லாமே வந்து விஜய் சொல்லணும், எல்லாம் விஜய் சொல்லணும் எதிர்பார்க்காதீங்க. தலைவரே என் படத்தை இல்ல ஸ்டாலின் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டாரா? அவன் தான் ஜனநாயக படத்தை வந்து பைத்தக்கார நாயா ஜனநாயகம் நடிச்சிருக்கான். நடிச்சிருக்கான் விஜய் நடிச்சிருக்கானா? ஒரே ஒரு அப்பாவும் பையனும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டாங்களா? கருத்து சொல்லிட்டாங்களா? வேங்கை என்ன கருத்து சொன்னாங்க? அப்பாவும் பையனும் சொல்லுங்க. போட வேண்டிய காரணம் வரும். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏன்டா கடலூருக்கு வர மாட்டேங்கிறான்? வருவாருங்க, இப்பதான் ஒரு மாவட்டத்துக்கா போயிட்டு இருக்காரு. வருவாரு. நாளைக்கு கூட கேன்சல். எங்கடா போயிருக்கான் அவன்? இது வரைக்கும் எத்தனை மாவட்டம் போயிருக்கான்? இல்ல நேத்து இதே மாதிரிதான் நேத்து கன்னியாகுமரியில ரத்துன்னு தானுங்க. ஆனா போய் பிரச்சாரமே பண்ணிட்டு வந்தாரு. யாருமே போடல கன்னியாகுமரி ரத்துன்னு யாருமே சொல்ல. 14ஆம் தேதி ரத்துன்னு தான் சொன்னோம். யாருமே சொல்லியா? பைத்தக்காரனாயா கன்னியாகுமரி ரத்து போட்டானுங்க. போய் பிரச்சாரமே பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரே தலைவன் தொண்டர்களை பார்த்து எவனா பயப்பட எந்த தலைவனாது? உன் தலைவன் பயந்து சில பேர் தொண்டர்களை மெட்ரோல போறேன் உங்க தலைவன் பார்த்து தொண்டர்களை வந்து செவில் அடிப்பானுங்களா மெட்ரோ ட்ரெயின்ல? கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியலையா? அப்புறம் எதுக்குடா இங்க வர? தொண்டர்களை பாதுகாப்பு எல்லாரும் கட்டத்துல ஒரு நிமிஷம். டேய், யாரோ ஒரு லேடி உன்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அக்கா ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா பதில் சொல்றேடா. திங்க் பண்ணு. சொல்றேன் 100 போட்டான் சொல்றான். சரி, கவிதாக்கா கொஞ்சம் கேளுங்க. ஏதோ கேக்குறதா கேட்டு விடுங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ
இவற்றை நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நிறைய இருக்கு. ஆனா ஒன்னொன்னா நான் கேட்கிறேன் பேச பேச. ஒரு தலைவன் அப்படின்றவன் உங்க பார்வையில யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தலைவனுக்குரிய தகுதி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிங்க் மேனே மைக் பண்ணி பேசு. இல்ல புரியல, என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல இது கேட்டாங்க. உன் நொல்ல கண்ணு பார்வையில தலைவன்னா எப்படி இருக்கணும் அத கேக்குறாங்க. இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்ற விஷயம் ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். உங்களோட கேள்வி என்னன்னு முழுசா வைங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ இந்த கேள்விதான் நான் முழுசா வச்சுட்டேன், இதுக்கு மேல நான் எப்படி முழுசா வைக்கிறது? பிங்க்மேன், உன் நொல்லக்கண் பார்வையில் தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? தலைவன் என்பவன் வந்து ஒரு உதாரணமா இருக்கணும், எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு உதாரணமா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அது அவருடைய நடத்தை இல்லையா? நடத்தையில நீங்க சொல்றீங்க, அந்த நடத்தை பற்றி கேள்வியும் இருக்கு, அதை நான் அப்புறம் கேட்கிறேன். முதல்ல வந்து தலைவன் அப்படின்னு சொல்றவன் என்ன மாதிரி இருக்கணும்னா மக்களோட மக்களா இயல்பா இருக்கணும். அவன் தான் தலைவனாக முடியும். மக்களுடைய மொழியை புரிஞ்சிருக்கணும், மக்களுடைய உணர்வு புரிஞ்சிருக்கணும், அவன் தான் தலைவனாக முடியும். சரியா? வானத்துல இருந்து குதிச்சேன் அப்படின்னு சொல்றவனோ, வழியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவனோ, உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவனோ என்னைக்குமே தலைவனாக முடியவே முடியாது. களத்துல இருக்கணும். இந்த நான் சொன்ன இத்தனை விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்க ஆளுக்கு இருக்குன்னு நீங்க எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. சொந்த தொண்டை வந்து பூவை தூக்கி போடுறான், பயந்துகிட்டு ஓடி போய் மேல உட்காந்துட்டாங்க. சொந்த கட்சிக்காரனே நம்ப மாட்டாங்க அவன். இல்ல இல்ல மெட்ரோல போகும்போது சொந்த தொண்டனே செவில பலார்னு விட்டு வந்தாண்டா உன் தலைவன். இப்ப இந்த அக்கா கேட்ட கேள்வியில இருந்து தப்பிச்சு அந்த பக்கம் பிளாக் பேந்தர் கிட்ட போய் பாயக்கூடாது, நீ ரிவர்ஸுக்கு வா. இப்ப அந்த அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவா. அதுதான், இதெல்லாம் எப்படி தலைமை பண்புல வருமா? அவன் பக்கத்துல சும்மா அப்படி இல்லையாடா, அவன் சும்மா அவன் ஏன்டா அடிக்கிறாரு? இல்ல ஒரு நிமிஷம் இங்க பேர், அந்த அக்கா கேட்ட கேள்வி உன்கிட்ட பதில் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல மக்களோட மக்களா இல்லாம ஒரு என்னங்க ஏலியன்ஸ் கூட அவங்க இருக்காரு. இப்ப நேற்று சொன்னதுல மக்களோட மக்களா என்னைக்கு இருந்திருக்கான், தரையில இறங்கி அவன் நடந்தான்னு ஒரு வீடியோ காட்டு. அதையா பிரச்சார கூட்டங்கள்ல இல்லடா அவங்க கேக்குறது அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சார கூட்டங்கள்ல 3 வருஷத்துல அவன் இது வரைக்கும் வண்டியில இருந்து கீழே இறங்கின மாதிரியோ, ஒரு டீ கடையில போய் ஒரு டீ சாப்பிட்ட மாதிரியோ, இல்ல போயிட்டு ஏதோ ஒரு சந்தையில போயோ, இல்ல மக்களோட மக்களா கலந்து இந்த உரையாடுறது, அங்க இருக்கிற ஒரு தள்ளு வண்டியில இருக்கிறவங்க ஏதோ ஒரு கடை போட்டிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மாசம் வருமானம் எவ்வளவு, இது ஏதாவது உரையாடுறது, அந்த தொகுதி பத்தி ஏதாவது பேசுறது, ஏதாவது ஒண்ணு காட்டு. அவங்க அதான் பதில் சொல்லவா? நான் பதில் சொல்லவா? பதில் சொல்றது இல்ல. அதுதான் வந்து அவருக்கு வந்து அதுதான் வந்து இம்பாசிபிள்னு நான் சொல்ல வரேன். இப்ப சொல்றேன் கவிதா இருங்க நான் பதில் சொல்றேன், உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓகேவா? நேர்த்திக்கு அவர் கன்னியாகுமரி போகும்போது சூப்பரான வந்து ப்ரொடெக்ஷன், அதாவது சூப்பரான பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவர் இறங்கி வந்து சைக்கிள் ஓட்டுனதாகட்டும், மக்களை சந்திச்சதாகட்டும் எல்லாமே ப்ராப்பரா நடந்தது. இந்த பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடியாது. இயல்பா அவரால் வந்து போக முடியாது. ரோட்ல ஸ்டாலின் போற மாதிரி முடிச்சிடறேன். அந்த கேள்விக்கு நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கேள்வி வைங்க. ஓகேவா? இப்போ ஸ்டாலின் போனார்னா ஒரு 50 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க அவரை பாக்குறதுக்கு. ஓகேவா? சோ வந்து அவருக்கு தேவையான ப்ரொடெக்ஷனும் அவருக்கு இருக்கும். உதயநிதி போனாலும் தேவையான ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவர் கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு வந்து போலீஸ் இருப்பாங்க. அதான் போலீஸ் இருப்பாங்க. அவரு போயிட்டு இளநீ குடுக்கலாம், அவர் போயிட்டு டீ கடையில வந்து டீ குடுக்கலாம். விஜய் மாதிரி ஒரு ஸ்டாரால இதை பண்ண முடியாது. விஜய் மாதிரி இல்ல அப்படி பண்ண அவர் வந்து ஒரு ஸ்டார். ஓகேவா? அப்படி பண்ணா அது வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். நம்ம ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம். முதலமைச்சருக்கு புரோட்டோகால் இருக்கு இல்ல,
ஒரு முதலமைச்சருக்கு புரோட்டோகால் இருக்கு. அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அவருக்கு பாதுகாப்பு தானா கொடுப்பாங்க. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? யார்கிட்ட இருந்து? பாதுகாப்பே கேட்கல. பிளாக் மக்களுக்கு கிரீஸ் யாருக்கு தரணும்? விஜய் நீங்க பாதுகாப்பு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு பேந்தர் ப்ளீஸ் எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. பிங்க் மேன் நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. டேய் அந்த அக்கா வந்து கேக்குறாங்க, அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றான்னு ஒன்னு சொன்னேன். பிளாக் பேந்தர் ஒரு நிமிஷம் இருங்க. பிளாக் பேந்தர் எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு. விஜய்க்கு யாருமே இங்க பாதுகாப்பு கேட்கல. அவரை பார்க்க வர டேய் கேக்குதாடா? அவங்க ஏதோ ஒண்ணு கேக்குறாங்கடா, அதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி உட்காந்து வளவலன்னு உட்காந்து நான் உன்கிட்ட பேராகிராஃபட கேட்டேன். ஆமா இல்லன்னு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லலாம்டா. இல்ல பிங்க் மேன் எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. அது ஒரு 5 கேள்விதான், அதிகமாலாம் இல்ல, நான் கேட்டுறேன். இப்போ நீங்க வந்து ஒரு சிஎம்க்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, உதயநிதிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதன்படி அவங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து நீங்க வந்து கார்டா வந்து வச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. போலீஸ் சைடும் போதுமான அளவு நேற்றுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. சோ அப்படி இருந்தும் உங்க